Hi, also myself Mageshwari, wellness coach of Wilson's community. So இந்த ஹாப்பி மார்னிங்ல நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுவுமே நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் தாங்க நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கலாம், நம்ம ஹெல்த் வைஸ் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ப்ராப்பரா நம்ம கட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறோமா அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம கட் ஹெல்த் வந்து கிளீனா இருந்தாலே கண்டிப்பா நம்ம ஹெல்த் வைஸ் நம்ம ரொம்பவே சூப்பர்வா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த காய்கறி எடுத்துக்கணும், இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தா நல்லது, இந்த ஃபுட் எடுத்தா இந்த ஃபுட் பேட்டர்ன் எடுக்கணும், இந்த டயட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஓவரால் உங்க ஹெல்த் வந்து ப்ராப்பரா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரோபயோட்டிக் என்னன்னா ப்ரீபயோட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட டிஃபரன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதனால நம்மளுக்கு வந்து கட் வந்து கிளீனா இல்ல, எதுக்கு எப்படி நம்ம குட் பேக்டீரியா இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அது ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ ப்ரோபயோட்டிக் நம்ம பாடியில இருக்க ஒரு குட் பாக்டீரியா நம்ம கட்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி அது குட் பேக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணணும், நேச்சுரல் சோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யாக்கர்டா இருக்கலாம், பிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம இட்லி மாவு நம்ம செய்யறோம் இல்லைங்களா, அதுல இருந்து இட்லியா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம கட் ஹெல்த். அதுமாதிரி நம்ம ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து நம்மள ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நமக்கு எதுக்கு குட் பாக்டீரியா இன்க்ரீஸே பண்ண முடியல, எதனால நம்மளுக்கு வந்து கட் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்க ஜங்க் ஃபுட், டிப்ரெஷன் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால நம்ம கட் வந்து டோட்டலா பாதிக்கப்படுதுங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு குட் பாக்டீரியா கம்மியாக கம்மியாக நம்ம பாடியில வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ப்ராசஸ் வந்து கரெக்டா நடக்கிறது இல்லை. ஸோ நீங்க ஒன்ஸ் குட் பாக்டீரியா ஃபுட் மூலமா இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எடுத்துக்கோங்க. ஸோ நீ எல்லாரும் உங்க கோச்சை ரீச் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குட் கட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாவே இருக்கும். ஸோ ப்ரீபயோட்டிக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க எடுக்கிற ஃபுட்டு வந்து ஃபுட்டு மூலமா வந்து எடுக்கிறது அன்டைஜஸ்ட் ஃபுட். லைக் வந்து நீங்க ஒரு அதிகமா ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பாடியில வந்து அந்த மைக்ரோப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து இருக்கும். லைக் வந்து ஃபெர்மெண்டேஷன் அங்கேயே நடக்குது, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் அங்கேயே வந்து ரிலீஸ் ஆகுறதுனால ஓவரால் பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, கட் ஹெல்த் உங்க இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகுது, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி நம்ம ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து தடுக்குது. ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்னா என்ன அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி தாங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கும் போது நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுல இருந்து உங்களுக்கு வந்து குட் பாக்டீரியா வந்து உங்களுக்கு அங்கேயே ஃபெர்மெண்டேஷன் ஆகி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதாங்க ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக்ல டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து ஒன் சப்ளிமெண்ட் ஃபார்மேட்ல எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து ஃபைபர் ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடும் போது ஓவரால் உங்க கட் வந்து கிளீனா இருக்கும். இதெல்லாம் ஓகே. ப்ரோபயோட்டிக்கும் இம்யூன் சிஸ்டமுக்கு என்னங்க உங்களுக்கு சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து குழந்தையா இருக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா 70% இம்யூன் சிஸ்டம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. உங்க டைஜஷன் ட்ராக்ல இருந்து ப்ராப்பரா வந்து ஸ்ட்ராங்கா இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கணும், டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா நீங்க ப்ராப்பரா வந்து ஹெல்தியான ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் நமக்கு உருவாகணும்னா ஹெல்த் வைஸ் நீங்க ப்ராப்பரான ஃபுட் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம கட்ல வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் லைக் வந்து நிறைய பாக்டீரியா இருக்கும், ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இருக்கும். பட் வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம அதை பண்ணாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம குழந்தைக்கு கொடுக்கறது கிடையாது, நம்ம கரெக்டா கொடுக்காம அதிகமான ஃபுட்ஸ் கொடுக்கறது, அன்ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுக்கறது இங்க இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராப்பர் டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து அங்கேயே வந்து அடி வாங்குது. ஸோ நம்ம குழந்தைக்கு வந்து ப்ராப்பரா நேச்சுரலா இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும்னா நீங்க ப்ரோபயோட்டிக்ல ஃபுட்டை ப்ராப்பரா கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அவங்களோட கட்டு வந்து கண்டிப்பா கிளீனா இருக்கும். அவங்களுக்கு இதனால வந்து நிறைய பெனிஃபிஷியல் இருக்கும். லைக் வந்து ஒரு நம்ம காய்ச்சல ஃபுட்டை கொடுக்குறாங்க நிறைய பேர் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டி ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து அங்க பாக்டீரியாவுக்கு வந்து கரெக்டான ஃபுட் கொடுக்காதனால பிஹெச் வேல்யூவும் கம்மியாகுது. ஸோ இதனாலதான் இதாகுது. இது வந்து ப்ரோபயோட்டிக் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு மஸ்கஸ் மாதிரி நம்மளோட அந்த இதுல செல்ஸ்ல வந்து உட்கார்ந்துக்கிறது. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணுது. ஸோ அதனால ப்ரோபயோட்டிக் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ரிப்பேர் சிஸ்டமா இருக்குது, உங்களோட செல் ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இன்ஃபிளமேஷனை தடுக்குதுங்க. ஸோ அதனால வந்து அவ்வளோக்குள்ள இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட ப்ரோபயோட்டிக் தான். ஸோ நீங்க ப்ரோபயோட்டிக் கண்டிப்பா வந்து நீங்க ஃபுட் மூலமா கொடுங்க, இல்லைன்னா சப்ளிமெண்ட் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. நம்ம குட் பாக்டீரியா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் தான் ஓவரால் நம்மளுக்கு வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து நம்ம தடுக்க முடியும். அதுவுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த கட் அந்த ட்ராக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம ஹெல்த் வைஸ் வந்து அதுதான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை வருது, டைஜஷன் ப்ராப்ளம், சின்ன வயசுல இருந்து உடம்பு சரியில்லாம மெயினா இதுதாங்க காரணமா இருக்கும். ஸோ நீங்க ப்ரோபயோட்டிக்ல ஃபுட்டை வந்து
நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட ஹெல்த் அந்த டெவலப் ஆகும், இம்யூன் சிஸ்டம் தனக்கு தானே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி வந்து ப்ரோபயோட்டிக் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதனாலதான் ஸோ ஏன்னா நீங்க எடுக்கிற ஃபுட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், லைக் வந்து அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ப்ரோபயோட்டிக் நம்ம பாடியில இருக்கும், கட் வந்து கிளீனா இருக்கும். பட் நம்ம எடுக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் இப்படி எடுக்கிறதுனால ப்ராப்பரா எதுவுமே நடக்கல. இது நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இருக்கும், கரெக்டா எலிமினேஷன் நடக்குவாங்க, இம்யூன் வந்து சப்போர்ட் பண்ணும். லைக் வந்து அதுக்கான தன்னை ஒர்க்கை வந்து அதுவே பார்த்துக்கிறோம். கட்டும் செம்ம கிளீனா இருக்குங்க. ஸோ அது ப்ராப்பர் என்ஜைம்ஸ் மட்டும் வந்து உள்ள என்ட்ரி பண்ணும், டாக்ஸின்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுது. இந்த மாதிரி ப்ராப்பரா எதை எக்ஸீட் பண்ணுமோ கரெக்டா அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பட் நீங்க ப்ராப்பரா வந்து தேவையான ஃபுட் எடுக்கல, நம்ம பாடி கொடுக்கல, குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணல, கட் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகுது, டிப்ரெஷனா இருக்கிறது, இல்ல நீங்க ஒரு விஷயத்த பண்ணா ப்ராப்பர் முடிவு எடுக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் கூட நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க கோச்சஸ் வந்து நீங்க ரீச் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்க இம்யூன் சிஸ்டம் வந்து 70% வந்து கட்டால தாங்க நடக்குது. ஸோ அதனால உங்க கோச்சை ரீச் பண்ணி உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள ஃபுட்ல எடுத்துக்க முடியுமோ எடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா வந்து நீங்க சப்ளிமெண்ட் ஃபார்மேட்ல டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க ஹெல்த்மே ரொம்ப இம்ப்ரூவா இருக்கும். ஸோ நீங்க வெல்பீயிங்கா இருக்க முடியும். இப்ப அதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோபயோட்டிக் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுங்க. டெய்லி உங்களோட சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ எடுக்காதவங்க கண்டிப்பா வந்து உங்க கோச்சஸ்ட வந்து கேட்டு உங்க குட் பாக்டீரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோபயோட்டிக் டெய்லி நம்ம ஃபுட்லயோ இல்ல ஃபுட் சப்ளிமெண்ட் மூலமா எடுத்துக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம கட்டு கிளீனா இருந்தாலும் இப்போ ஓவரால் நம்ம எல்லாமே வந்து சரி பண்ணிக்க முடியுங்க. ஸோ கண்டிப்பா டிப்ரெஷன்ல இருந்து வெளிவர முடியும், ஸ்ட்ரெஸ்ல இருந்து கம்மியாகும், ஒரு முடிவை நீங்க கரெக்டா எடுத்துக்க முடியும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் உங்க பாடியில, நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கட்ட சம்பந்தப்பட்டதா இருக்கு. நம்ம பிரெயின் ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கட்டு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு காம்பஸ் மாதிரி லைக் வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லைங்களா? இனி நம்ம ப்ராப்பரா வந்து அதை நம்ம ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே வந்து டிப்ரெஷனா இருக்க மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி, ஒரு ரொம்ப வந்து டயர்டா இருக்கிற மாதிரி, இல்ல டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ அது மெயின் ரீசனே வந்து நீங்க ப்ராப்பரா உங்க கட் வந்து இல்லாதனால தான். சோ ப்ராப்பர் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும், நம்ம ப்ராப்பர் எவ்வளவு வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும், ப்ராப்பர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன், இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டதா தாங்க இருக்கும். சோ அதனால நீங்க கட்டை ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா ஓவரால் உங்க ஹெல்த் வைஸ் வந்து சூப்பர்வா இருக்கும். எப்பவுமே நீங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல நீங்க ஹெல்தி லைஃப் லாங் வந்து ஹெல்தியாவும் இருக்க முடியும். சோ இன்னும் யாரெல்லாம் ப்ரோபயோட்டிக் எடுக்கலையோ நீங்க வந்து உங்க கோச்சஸ் ரீச் அவுட் பண்ணுங்க. டெஃபினெட்லி அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க பாடிக்கு என்னென்ன எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. சோ இன்னும் ஏங்க வெயிட் பண்றீங்க? உங்க கோச்சஸ் நீங்க ரீச் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரோபயோட்டிக் ப்ராப்பரா ஃபுட் மூலமாவும் ஃபுட் சப்ளிமெண்ட் மூலமாவும் டெய்லி நீங்க எடுத்துட்டு நீங்க உங்க கட்டை ரொம்ப ஹெல்தியா வச்சுக்கோங்க. உங்க இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் பண்ணுங்க. உங்க லைஃப் லாங் நீங்க ஹெல்தியா இருங்க. சோ தேங்க்யூ சோ மச். இதோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை நெக்ஸ்ட் நீங்க எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.